நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். இங்கே இருக்க உங்கள் முட்டாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் டேக் பண்ணிடுங்க. அடுத்தது இன்றைக்கி 1ஆந்தேதி எங்கனால நம்ம கேமுக்குள்ளே புதுசாக பூயா பாஸ் வந்துருக்குது. வாங்க, அது எந்த மாதிரி பூயா பாஸ், நம்மளை இந்த கரைனா முட்டாளாக்கிட்டானா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக வந்திருக்க பூயா பாஸ் நேம் வந்து வைபவ். இதில் வழக்கம் போல் ஃபீமேல் பண்டில் வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்துடுது. இந்த பண்டில் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வைபாக தான் இருக்குது. அடுத்தது வந்து எப்போ போல் நமக்கு ஒரு எஸ்விடிக்கான ஒரு ஸ்கின்னு தரான். ஸ்கின்னு நல்லா இருக்குது. ஆனால் பூயா பாஸில் தர எல்லா வெப்பனுக்கும் பவர் வந்து அக்யூரசி வெறும் மேகசின் இதுக்கு மட்டும்தான் கொடுக்குறான். நான் எப்போ இருந்தாலும் எமௌண்ட் ஸ்லாட்டு இவ்வளோ தான், மற்றபடி ஃபஸ்ட் லெவல் ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 10வது லெவலில் நமக்கு ஒரு ஃப்ரீயான பேராசூட்கான ஸ்கின்னு. அது சும்மா தீம்டு ஸ்கின்னு தான். இதெல்லாம் நமக்கு சும்மா எதுவும் தேவையில்லைன்னு அப்படியே தள்ளி விட்டு போயிடலாம். அடுத்தது கேரக்டர் பாக்ஸு. வேறு என்ன 20வது லெவலில் என்ன இருக்குது, 20வது லெவலில் மான்ஸ்டர் ட்ரக்குக்கான ஸ்கின்னு. இதெல்லாம் சும்மா கலர் அடித்து கலர் கோழி குது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 30வதுல ஸ்கை போர்ட். இந்த ஸ்கை போர்டு வந்து எப்படின்னா ஒரு எமோஜியை வந்து எங்கேயோ ஓடுது, அதை இன்னொன்று பிடிச்சி இழுக்குது, என்னமோ ஸ்ட்ரக்சர்னு என்னமோ கொடுத்து வச்சுருக்கான். இது ஃபுல்லாமே எமோஜிஸ் வச்சு பேஸ்டு பண்ணதாக இருக்குது. வைப்புன்னு போட்டு எமோஜியை போட்டு வச்சுருக்கீங்கடா, என்னடா நீங்கள். லூட் பாக்ஸ். அடுத்து லூட் பாக்ஸில் சைடில் எமோஜியில் போட்டிருக்கேன், நல்லா இருக்குது. வெளில செத்து போயிட்ட எமோஜி, இதெல்லாம் எமோஜி வச்சுட்டு நல்லா இருக்குதுங்க இது, இந்த பூயா பாஸ் ஒரு மாதிரி. அடுத்தது 50வது லெவலில் அந்த எஸ்விடி ஸ்கின்னை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. ஃப்ரீயாக இல்லை, காசுக்கு தான், ஆனால் பர்மனெண்ட்டாக கொடுத்துட்றான். அடுத்தது 60வது லெவலில் என்ன இருக்குது, பேனுக்கான ஸ்கின் எமோஜி. அதே இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எமோஜி தீம் பேஸ்டு பூயா பாஸ் தான். நல்லா கூலிங் கிளாஸ் எமோஜியை போட்டு ஒன்று தள்ளி விட்ருக்காங்க. அடுத்தது 70வது லெவலில் பேக் பேக்கு. பேக் பேக் நல்லா இருக்குது. யாரும் அந்த எமோஜியை பிடிச்சி போட்டு கட்டி போட்டுட்டா அவன் பிதிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். எனக்கு யாருங்க அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது இது ஃபுல்லாக. அடுத்தது 70லேயே ஒரு மாஸ்க் கொடுத்துருக்கான். இது சும்மா டம்மி மாஸ்க்கு, இதெல்லாம் கணக்கில் நமக்கு. அடுத்தது 80வது லெவலில் கிரனேட் ஸ்கின்னு. அதே தான் ஃபுல்லாக எமோஜி, தக் எமோஜி ஒன்று வருது. அடுத்தது என்ன இருக்குது, 90வது லெவலில் குளோவலுக்கு இதுவும் எவனோ ஒருத்தன் ஏதோ எமோஜி மூஞ்சியில் வந்து அம்புக்குறியை விட்டுட்டான். இது கவர் ரேஞ்சு, இதெல்லாம் இது நார்மலான குளோவால் தான், பெருசால இது இல்லை. பட் இது பூயா பாஸுக்கு இதெல்லாம் ஒர்த்து தான். அடுத்தது நம்மளோட மெயினான விஷயம் பண்டில் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இது இந்த ஒரு நியான் பண்டில், தீம் பண்டில் விட்டு அந்த மாதிரி கலராக இருக்குது. டிஷர்ட்டு நமக்கு நல்லா இருக்குது. இல்லை டிஷர்ட் நல்லா இருக்குது. பேண்ட் என்னடா ஜோக்கர் பேண்ட் மாதிரி இருக்குது. அதோடைய நல்ல ஷூ எப்பவும் போல் ஒரு கலர் ஷூ தான். இந்த பண்டில் ஒரு மாதிரி, இந்த மாஸ்க் தாங்க இழுச்சவாயன். இவன் தான் நல்லா இழுச்சவாயன் மாதிரி ஒரு மூஞ்சி இது வந்துட்டு நல்லா, என்ன சொல்கிறதுனே வரமாட்டேங்குது வாய், காலையிலேயே கொளறதே. ஒரு ஓகேவான பூயா பாஸ் தான் இது. ஆஹா ஓஹோங்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு டீசெண்டான பூயா பாஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லி எமோஜி அந்த இதனால வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த பூயா பாஸை இது பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. நாம் வந்து இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவும் ஃப்ரீயாக வந்தால் தான் பார்க்க முடியும். என்னிடம் டைமண்ட் டாப்அப் பண்ணி செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டில் என்னால் போட முடியாது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.